வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குருவேத் ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, ஐடி துறையை சார்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை அனுபவிக்கிறோம். ஆனாலும் ஒரு நிறைவு மகிழ்ச்சியும் வரல. நிறைவு மகிழ்வு வேணும் அப்படின்னு சொன்னா எது இருந்தா நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்குமோ அதை அடையணும் அப்படிங்கறதுதான் அருள்தந்தையினுடைய இந்த நோக்கம். ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய இலக்கு 6வது அறிவில் முழுமை பேறு அடைதல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிவில் முழுமை நோக்கின பயணத்துலதான் நம்ம அத்தனை பேரும் இருக்கிறோம். அப்போ அறிவு முழுமை அடையணும்னா நாம எத்தகைய நிலைகள்ல தன்னை உயர்த்தி கொள்ளணும், அதுக்கு நம்ம எந்த மாதிரியான பயிற்சி முறைகளை செய்யணும் அப்படின்னு கேட்டோம். அப்படி பாக்குற போது எல்லாரும் விரும்பி சொன்ன விஷயம், அவர்கள் உணர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னு, அறிவதனை கருவினிலை இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சேரும். அப்போ 5 புலன்களும் இந்த கள்ள புலனனைத்தம்னு சொல்றாரு இல்லையா, இந்த 5 புலன்களும் திட்டு பசங்க நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்தத்துல இருந்து அத்தனையும் மாறி இறைக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த 5 புலன்களையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும், அறிவதனை கருவினிலை இணைத்து தவம் மாற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. கருவினிடத்திலே அறிவை இணைக்கணும் அப்படின்னு சொன்னா கருனா என்ன, அறிவுனா என்ன, ரெண்டையும் நம்ம பாருங்க. கரு அப்படின்னாலே மூலம் அப்படின்னு சொல்லலாம். அறிவு அப்படின்னாலே அறிவே தான் தெய்வம் என்றால் தாயுமா. அப்ப அறிவு என்பது தெய்வம், கருண மூலம். அப்ப தெய்வமும் மூலமும் ஒன்றா வேறு வேறானா ரெண்டும் ஒன்றுதான். அப்போ படக்க நிலையில் இருக்கக்கூடிய மனதை அடக்க நிலையான அறிவு நிலையில் கொண்டு போய் நிறுத்துகிற போது அங்க ஒடுக்கம் என்பது ஏற்படும் இல்லையா. அப்ப படர்ந்து போகக்கூடிய அறிவை ஒடுக்கி உள்முகமாக நோக்கி அறிவிலே ஒன்று செய்து விட்டோமானா இந்த கரு முழுமை பேரடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அறிவை அகம் நோக்கி திரும்புகிற பயிற்சி ஜர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. அகம் நோக்கிய பயிற்சி, அறிவை அகம் நோக்கி கொண்டு போகிற பயிற்சிகள் என்ன இருக்கிறதோ அத்தனையும் நம்ம செய்யணும். அததான் நமக்கு மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, உடலுக்கு உடற்பயிற்சி, மனசுக்கு தவ பயிற்சி. இன்னைக்கு அம்மா அவங்க அந்த பாடல்கள்ல சொல்ற போது கூட அழகா சொன்னாங்க, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவ பயிற்சி, அதே உயிருக்கு காயகல்ப பயிற்சி. இது அத்தனையும் சுவாமி உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க, நாம செய்யணும். செஞ்சா இந்த அகம் நோக்கி அறிவு திரும்ப ஆரம்பிக்கும். அகம் நோக்கி அறிவு திரும்புகிற போது நம்ம அடைய வேண்டிய இலக்கை ரொம்ப வெகு சீக்கிரமாக அடைந்து விட முடியும் அப்படின்னு அதை அடிச்சு. அப்போ உள்முகமாக திரும்பி அகம் நோக்கி பார்க்கிற அந்த அறிவை நாம் வளர்த்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி தான் மனவளக்கலை. ஆக முழுமை பேச்சிலே அடையும். தவம் எப்படி அந்த முழுமை பேச்சிலை கொண்டு போய் சேர்த்துதுன்னு சொன்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் இல்லையா. தவம் செய்கிற போது தன்னுடைய கர்மம் செயல்களை ஒழுங்குற செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தவம் செய்ய செய்ய கர்மாக்களை, அதாவது நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்துகிற போது அந்த செயல் ஒழுக்கம் என்பது வந்துருது பாருங்க. இதுதான் அறநெறின்னு சொல்றோம். இந்த செயல் ஒழுக்கம் வந்துருச்சுன்னா அதுதான் சப்ளிமேஷன்ஸ், குணநல பேரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயல்ல ஒழுங்கு வரணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி வேணும்ல. தவம் செஞ்சா நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். ஆனா அந்த நல்லது செய்யற போது எந்த இடத்துலயும் தீமை வராம பாத்துக்கணும் இல்லையா. அப்படி தீமை வராம பாத்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் தற்சோதனை. தன்னைத்தானே அப்பப்ப சோதித்து கொண்டே இருத்தல். அப்ப தவத்தினுடைய தொடர்ச்சி தற்சோதனையாக மாறணும். தற்சோதனையினுடைய தொடர்ச்சி குணநல பேச்சை கொடுக்கணும். அந்த குணநல பேரு தான் நமக்கு ஒரு முழுமை பேரு, ஒரு பெர்ஃபெக்ஷனா நமக்கு உருவாக்கும்.
இப்ப நம்ம இவ்வளவு காலம் தவம் செய்தோம்ங்கிறது பிரயோஜனம் இல்லை. தவத்தினுடைய பயன் என்ன? சிந்திக்க தெரிஞ்சிருக்கணும், சிந்தனை வளர்ந்திருக்கணும், செயல் ஒழுங்கு வந்திருக்கணும். அந்த செயலிலே ஒழுக்கம் வந்துருச்சுன்னா இங்க தற்சோதனை வந்துருச்சுன்னு அர்த்தம். தற்சோதனைனா ஏதோ உட்கார்ந்து பேப்பர் பேனா எடுத்துட்டு உட்கார்ந்து எழுதுறதோ அல்லது அப்பப்ப சிந்திப்பதோ அல்ல. நம்ம செய்த பயிற்சியினுடைய விளைவு என்ன? செயல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலிலே ஒழுங்கு வந்திருந்ததுன்னா அதுதான் குணநலத்தை மாற்றும். செயல் ஒழுக்கம் வராத வரைக்கும் குணநலம் மாறவே மாறாது. நீங்க பாருங்க, ஒரு 20 வருஷம் நான் 30 வருஷம் சாமிச்சுக்கிட்டே பயிற்சி எடுத்தேன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் செயல்ல ஒழுக்கம் வராத போது குணத்துல மேம்பாடு வராது. குண மேம்பாடு வராத வரைக்கும் அறிவு முழுமை அடையவே கிடையாது. அதுதான் சுவாமி இந்த 4 படிகளை வைத்திருக்கிறார். அப்ப தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேறு, இதுதான் மனவளக்கனுடைய அடிப்படை. இது எதை நோக்கி போகுது? நம்ம அறிவை முழுமை நோக்கின பயன். இந்த அறிவின் முழுமை நோக்கின பயணம் சார்ந்துதான் இன்றைய நம்முடைய நிகழ்வுகளை அமைத்துக் கொள்ள இருக்கிறோம். இதுல நமக்கு என்னென்னலாம் சந்தேகங்கள் வருதோ அதையெல்லாம் நம்ம கேட்டு இன்னும் தெளிவுபடுத்தி கொள்றதுக்கு உங்களுடைய அறிவை உயர்த்தி கொண்டு கேள்விகளை கேட்கிற போது என்னோட அறிவோடு குரு இணைந்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுதான் நாம குருவோடு இணைவு பெறுகிற போது, இந்த காந்த கலப்பு ஏற்படுகிற போது என்ன வேண்டுமோ அது தக்க சமயத்தில் கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க. சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, மலர்ந்தால் தேனெடுக்க வண்டு வருவது போல ஒருத்தருக்கு ஒரு தேடுதல் என்பது வந்துருச்சுன்னா அந்த தேடுதலுக்கு தகுந்த விளக்கங்களை கொடுப்பதற்கான குரு தானாக வந்து சேர்ந்தார் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட கேள்வி வருது அப்படின்னாலே தேடுதல் வந்தாதான் கேள்வி இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டும் ஒரு தேடுதல் இருக்கணும், ஒரு ஆழமான தீவிரமான தேடுதல் இருக்கணும். அந்த மேம்போக்கான தேடுதலா இருக்கக்கூடாது இல்லையா? ஆழமான தேடுதல், அது பசியோட இருக்கணும், அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு தீவிரம் இருக்கணும். அதுதான் பசித்திரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பசித்து இருக்கிற போது அது யாரிடத்துலயும் நம்ம கேட்டு தெளிவு பண்ணா கூட நமக்குள்ள ஒரு ஆன்சர் இருக்கும்ல, அது நமக்கு வர்ற வரைக்கும் திருப்தி ஏற்படாது. அதனாலதான் அந்த நமக்குள்ளேயே தேடி கண்டுபிடி சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொன்னார் சாமி. அந்த சுய சிந்தனையை உருவாக்கி கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? தனித்து இருக்க பழகணும் இல்லையா? அப்போ பசியோட இருக்கணும், ஒரு விஷயத்தை பத்தின தேடுதல் அபரிமிதமான தேடுதலா இருக்கணும், அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கு. 23 வயதுல புத்தர் விட்டு விட்டு ஓடுறாருன்னா அதுக்கான கேள்விக்கான பதில்களை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அந்த கேள்விக்கான கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல ஓடுறாரு. அப்படி ஓடி தேடி அழைச்சு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு இங்க இருந்து செத்தா கூட எந்திரிக்க கூடாதுன்னு உட்கார 2 நிமிஷத்துல அந்த உணர்வு அவருக்கு பிடிபடுது இல்லையா? அந்த வேகம், அந்த அளவுக்கான பசி தான் அறிவு பசின்னு சொல்றாரு இல்லையா? அறிவு பசியை உருவாக்கி கொண்டோமானா அந்த அறிவு பசி நமக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். சும்மா இருத்தலே சுகம் இல்லையா? அப்ப சும்மா இருக்கணும், சுயமாக இருக்கணும். இந்த சுயமாக இருந்து சிந்திக்க ஆரம்பிக்கிற போது நமக்குள்ள தெய்வீகம் வெளிப்படும். அது நமக்கு வேண்டிய விஷயத்த கொடுக்கும். அப்ப பசியோட இருக்கணும், தனித்து இருக்கணும், விழிப்போட இருக்கணும். நம்ம செய்யற செயல சரியா இருக்கிறோமா அப்படிங்கிற விழிப்பு நிலையோட இருக்கணும். இந்த 3 இருந்ததுன்னா இந்த 3ஐயும் சேர்த்து பாருங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்தரு. 3ல இருக்கிற முதல் எழுத்துக்களை மட்டும் சேர்த்து பாருங்க, பதவி அப்படின்னு வரும். அப்ப நம்ம அடைய வேண்டிய பதவியை அடைஞ்சிடலாம். இந்த அடைய வேண்டிய பதவி என்ன? வீடு பேரு இல்லையா? அந்த வீடு பேற்று நிலையை அடைந்து விட முடியும் அப்படிங்கிறதான் அத்தனை பேரும் சொன்னாங்க. மகரிஷி நமக்கு பயிற்சியாக கொடுத்திருக்கிறார். இந்த அறிவு பசியை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் நம்ம பயிற்சிகள் செஞ்சு உடல்ல ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரணும். உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையும் புதுப்பிக்கணும். ஏன்னா இந்த செல்கள் எல்லாம் இந்த புலன்கள் வயப்பட்டே செயல்பட்டு பழகி போச்சு. இதை மாத்தி அமைக்கணும். அந்த உடல் செல்களுடைய செயல்பாட்டை மாற்றி அமைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி. இப்ப நான் சொன்னேன்ல, செயல் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி, செயல்ல ஒழுங்கு சும்மா வந்துடாது, அதை மாற்றி அமைக்கணும். அப்போ மாற்றுவதற்கான ஒரு தவம், அதுதான் உடற்பயிற்சி. அதனாலதான் உடல் பயிற்சி உடல் தவம்னு சொன்னாங்க. மனதுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைப்பதற்கான பயிற்சி தான் தவ பயிற்சி. மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றி அமைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் தற்சோதனை பயிற்சி.
இல்லையா? இந்த உயிரின் ஆற்றலை ரீசைக்கிள் பண்ணி உடம்புக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி தான் காய்கள் பயிற்சி. அப்போ உடலுக்குள்ளேயே இருந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்த பழகி கொண்டோம்னா நமக்குள்ள இருந்த அந்த தெய்வீகம் வெளிப்படும். அந்த தெய்வீக வெளிப்பாடுதான் உலகத்தை மேம்படுத்தும். இதனாலதான் மகிழ்ச்சி தனி மனித மேம்பாடே ஒரு குடும்ப மேம்பாடாக மாறி அது உலக மேம்பாடாக மாறும். ஒவ்வொரு தனி மனிதனிடத்துல அமைதி வராத வரையிலும் உலக அமைதி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இல்ல, இந்த நோக்கத்தை அருள் தந்தையினுடைய உலக சமாதானத்தை ஒட்டின நோக்கத்துக்கு நாம் அத்தனை பேரும் ஒரு அடிகோலாக ஒரு ஒரு அச்சாணியாக அல்லது ஒரு விதையாக நாம விடணும். அப்படின்னா நம்ம கையில எவ்வளவு பெரிய பொறுப்பை மகிழ்ச்சி நம்பி கொடுத்து இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பயிற்சி முறைகளை அவர் சொன்ன வழியிலேயே பின்பற்ற பழகணும். அப்படி பின்பற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இன்னைக்கு இருக்கிற கேள்விகள், இல்லையா? அவருடைய அறிவு பசியை, அறிவு தாகத்தை வளர்த்து கொண்டு அறிவுபூர்வமான சிந்தனையை உருவாக்கி கொண்டு கேள்விகள் கேட்கும் போது அதை ஒட்டின சிந்தனைகளை விட்டு நம்மளுடைய கேள்விகளுக்கான பதில்களும் அமையும். அது நமக்கு மட்டுமல்ல, பல பேருக்கும் பயனுள்ளதாக அந்த வகையில கேள்விகளை துவக்கலாம். வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பான விளக்கம். ஏன்னா என்னதான் நம்ம மகரிஷி தத்துவத்தை கேட்டாலும் எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் தினம் தினம் புதுசா கேட்கிற மாதிரிதான் இருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்க அது ஏதோ புதுசா ஒண்ணு நமக்குள்ள விழுகிற மாதிரிதான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தேடுதல் நிறைய இருக்கு. அந்த தேடுதல் ஒட்ட கேள்வியும் நிறைய இருக்கு. தனிமையா இருக்க பழகுறோம், நிறைய டைம் தனியா இருக்கிறோம். ஆனா மண்டத்துல போய் தனியா இருக்கும்போது அங்க எந்த டிஸ்டர்பும் நம்மளுக்கு வரல. ஒருவேளை அந்த காந்தக்கலை நம்மள இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா வீட்டுல தனியா இருக்கணும்னு நினைக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கூட உட்கார முடியாது. வேற ஏதாவது ஒண்ணு கிராஸ் ஆகும், இல்ல யாராவது கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வந்துகிட்டே இருக்கு. இது எதனாலங்கய்யா நம்மளுக்கு? அதுதான் நம்மளுடைய எண்ணம் தான் அது செயல்படுத்துது. ஒண்ணும் இல்லை, நீங்க உட்காரும் போதே இது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ, நம்மள இதை சரியா செய்ய விட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே நம்ம உட்கார்ற மாதிரி இருக்க. இந்த எண்ணம் தான் பல பேரும் கொண்டு வந்து நமக்கு துன்பத்தை கொடுத்தது. நான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டேன், இன்னைக்கு இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் எனக்கு யாரும் துன்பம் வராது அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து பாருங்க, எந்த துன்பமும் வராது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நாம பயிற்சி உட்காரும் போதுதான் நம்ம போய் இப்பதான் பயிற்சி பண்ண ஆரம்பிப்போம், கரெக்டா வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடய நம்ம போய் உட்கார்றதாச்சு. சரிங்கய்யா, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மை நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம எண்ணம் தான் நமக்கே எதிரியாக மாற. நம்ம சும்மா போய் நாமளா தான் கூப்பிட்டு வம்பிழுத்திருப்போம். சரிதான் ஐயா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா நம்ம உட்காரும் போது இப்பதான் கேஸ்காரன் வருவானோ, பால்காரன் வருவானா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வருது. உண்மைதான் ஐயா. அவன் என்ன பண்ணுவான், சும்மா போனவன் அவன் நம்ம வீட்டு வந்து தட்டுவான் இல்லையா? அதனால நம்ம எண்ணங்கள் நமக்குள்ள ஒழுங்குபடுகிற போது நம்ம என்ன சாதிக்கிறோமோ அதை சாதிச்சோம், நமக்கு எந்த சிரமங்களும் வரும். அதனாலதான் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் எண்ணங்களே அவரவர் வாழ்க்கையினுடைய சிற்பின்னு சாமி சொல்றாரு. தீதும் நன்றும் பிறர் தர வேண்டாம், எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன். அன்பர்களே, கேள்வி கேட்க விரும்பும் உங்கள் கைகளை உயர்த்தலாம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சுமா, நீங்க கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா, நேற்று உங்க பேச்ச கேட்டு இன்னைக்கு பாக்குறது ரொம்ப சீக்கிரமே உங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நான் சின்ன பிள்ளையில அப்பாலாம் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஆனா கூட அவங்க சொல்ற புக்கு இதெல்லாம் படிக்கிறது கிடையாது. நம்ம மார்க் வாங்க படிச்சுட்டு அது கூட இந்த காலம் மாதிரி எங்களை விட மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ள ஹோம்ஒர்க் வீட்டுல என்னென்ன கொடுக்குறாங்களோ அந்த ஹோம்ஒர்க் செஞ்சாதான் எங்க ஹோம்ஒர்க்கே நாங்க செய்யலாம். அப்படி வாழ்ந்துதான், அப்படி படிச்சுதான் நாங்கெல்லாம் ஓரளவு இந்த நிலைக்கு வந்தோம். ஆனா இப்ப மகரிஷிட்ட போன போறதுதான் சித்தர்களுடைய புக்கு. இப்ப ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பேசையில மகரிஷி மட்டும் பேசுறது இல்ல, ஒவ்வொரு சித்தர்கள் அப்படி பேரை இழுக்கும் போது நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற தூண்டுதல் நமக்கு வந்தது. அப்படிங்கலையா? இப்ப நான் படிச்ச வரைக்கும் வள்ளலார் தவிர யாருமே இறைஞானத்தோட போயிருக்காங்க. இப்ப எல்லாருமே ஒரு சிவன் கோயில், திருவண்ணாமலை, கொல்லிமலை, இப்படிதான் குகை அப்படின்னு சரணடைஞ்சிருக்காங்களுடைய ஒரு அறிவு. இப்படி இந்த மாதிரி பயிற்சி எடுத்து அப்படி நான் யாரையுமே இது வரைக்கும் படிக்கல. உண்மையா இது அதுடைய விளக்கம் ஒண்ணு. ரெண்டாவதுயா, பாரதியாரை பத்தி தான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். நேத்து உங்க ஸ்பீச்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். அது செய்கதவம் செய்கதவம் நெஞ்சி அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது.
அதுக்கு பின்னாடி என்ன போட்டிருக்காருன்னா, மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு மறையாவும் என்பினையால் இடும்பை தீர்த்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவா தேவான்னு போட்டிருக்காரு. இது எனக்கு புரியல. அது அப்ப நம்ம அந்த மண் மீது இருக்கிறத போட்டிருக்காரா, இல்ல அவரு நமக்கு சொல்றாரா அப்படிங்கிறத இப்ப நீங்க இன்னைக்கு ஸ்பீச் வரவங்க எடுத்து வச்சே கேட்கலாம் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. பாடம் சொல்லுங்கம்மா. மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு மரங்கள் யாவும் என்பினையால் இடும்பை தீர்த்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவா தேவா. இத்தனையும் இறைவனுடைய படைப்பு தானே. சாமி சொல்றாரு, ஒரு ஜீவனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த இயற்கையை படைத்து வைத்திருக்கிறதுன்னு சொல்றாருல்ல. அந்த மாதிரிதான் அவர் பாரதியினுடைய அந்த வார்த்தை அதை தான் குறிப்பிடுது. இப்போ நம்ம ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த இயற்கை உருவாக்கி வச்சிருக்குல்ல. அந்த இயற்கையோடு இணங்கி வாழக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. எப்ப இயற்கையோடு இணங்கி வாழலையோ அப்பதானே துன்பம் ஏற்படுது. அதான் சாமி அந்த இயற்கையோடு இணைந்து வாழுதல், தான் குடும்பம் சமுதாயம் சொல்றதில்ல, தான் சமுதாயம் இயற்கைங்கிற 3 இணைப்புகளுக்குள்ள மனித வாழ்க்கைன்னு சொல்றோம்ல. அந்த இணைப்புல இந்த இயற்கையோடு இணங்கி வாழுதல் தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. நன்றி ஐயா. முதல்ல நான் கேட்டது முதல் கேள்வி இதுதான். ஏன் மகிழ்ச்சி தவிர மத்தவங்க எல்லாம் சிவன் கோயிலே சரணடைஞ்ச, அதாவது பெருமாள் கோயில் கூட யாரும் போகல. இப்ப நான் ஏற்கனவே ஒரு 10 சித்தரை பத்தி படிச்சேன். எல்லாருமே சிவன் கோயில்ல, கொல்லிமலை, திருவண்ணாமலை இப்படிதான் போய் சரணாகதி அடைஞ்சார்கள் ஒழிய, நமக்கு ஒரு வள்ளலார் தவிர அதுல நம்மளுடைய வள்ளலார் மட்டும் வித்தியாசமா இருக்காங்க, ஜோதியாயி கொஞ்சம். ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படியே அந்த கோயிலோட ஐக்கியமாயிட்டவருடைய நமக்கு எது தனியே அப்படி எடுத்து சொன்னி மகிழ்ச்சி மாதிரி சொல்லியிருந்தா முன்னாடியே நம்ம நல்லா வந்திருப்போம். கண்டிப்பாமா. அதாவது அதனால சொன்னாங்க, அவங்க அந்த நிலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணி போனவங்க எல்லாம் போனாங்க, திரும்பி சொல்ல தெரியல. இதுதான் மகிழ்ச்சிக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சுத்தவெளி ஆன பிறகு சுத்தவெளியிலிருந்து எப்படி இத்தனை தோற்றங்கள் தன்மாற்றம் அடைஞ்சதுன்னு சொல்ல தெரிஞ்சிருந்தா நமக்கு சொல்லியிருப்பாங்க. போற வழி தெரிஞ்சது, அங்க போய் அடைச்சாங்க, அதை அனுபவிச்சாங்க. ஆனா அதை அடையறதுக்கான முயற்சியை மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்ல தெரியல. இதுதான் மகரிஷி சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவங்க சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னா, என்ன நினைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன நினைச்சுக்கங்கன்னு அர்த்தம், எப்பொருளை எச்சையில எவ்வளவு அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையை நினைப்பார் ஆற்றல் உடலில் அறிவிலும் மாற்றம் காணும் இல்லையா. அப்போ அந்த இறையை அடைந்தவர்களை நினைச்சிட்டா அவங்க அடைஞ்ச நிலையை இவங்களும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சூட்சுமமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கும் சித்தர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கும் இருக்குது. ரொம்ப சிறப்பியா. நன்றி. அவங்க சிரமப்பட்ட, அவங்களுக்கு ஒரு பெரிய மகான்கள் இல்லையாமா. அவங்க எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சிரமம் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வர வேண்டியது இல்லை. நான் அடைச்சிட்டேன் என்ன நினைச்சுட்டா அவங்களும் அந்த நிலைக்கு வந்துட முடியும். ஏன்னா எல்லா உயிர்களும் ஒன்றுதான். அப்ப என்னுடைய உயிராக அவர்கள் மாறுகிற போது அவர்களுக்கும் அந்த உணர்வு புலப்பட்டுடும் சீக்கிரமா அப்படிங்கறதுனாலதான் அவங்க தன்னை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நன்றி, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன்யா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணனம்மா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா இப்ப முழுமை பேரு பெறத்துக்கு நம்ம யாரையும் நம்ம தப்பா நினைக்க கூடாது. நம்ம கரெக்டா இருந்தாதான் நம்மளோட செயலை செஞ்சுக்கிட்டு நம்ம முழுமை பேரு அடையணுங்கும் போது ஒரு சிலர்கிட்ட மட்டும் அந்த முழுமை பேரு அடையிறது போது ஒரு சினம் வந்துருதுயா. அந்த சினத்தையும் நம்ம தற்சோதனை பண்ணி பார்த்தாலும் அதை மட்டும் முடிய மாட்டேங்குது, தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இதா இருக்காங்கன்னா அந்த தற்சோதனைக்கு ஏன் செய்யாத சூழ்நிலை ஏன் வருது? அது தவம் செய்யாம இருக்கிறதுனாலயா? இன்னும் என்னையா பண்ணலாம் அதுக்கு? அந்த ஒரு விஷயத்த எதிர்கொள்ற அளவுக்கு சக்தியும் திறமையும் நம்மகிட்ட இல்லை. அதனாலதான் நமக்கு பிரச்சனை வருது. ஒருத்த நம்ம சண்டை போடுறான்னா அவனை எதிர்த்து போராடுற அளவுக்கு சக்தியும் திறமையும் இருந்தா நம்ம எதிர்த்து போராடுவோம். ஆமா, எதிர்த்து போராட முடியலன்னா சக்தியும் திறமையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப சினத்தோடு நாம போராட முடியல, சினத்தை நம்ம கிட்ட வெல்ல முடியல அப்படின்னா அதுக்கான சக்தியும் திறமையும் நம்ம இடத்துல இல்லை.
அந்த சக்தியும் திறமையும் வளர்த்துக் கொள்வதும் விட்டு விட்டு கேட்க சொல்லுங்க. பண்றோம் சைடுல அவ்வளவையும் வீணடிக்கிறோம். சரியா கேட்கலையா? சொல்லுங்க. உங்க மகன் இல்ல, நம்ம ஒரு சைடுல தவம் நல்லா செய்யறோம்மா, செஞ்ச தவத்தை இன்னொரு பகுதியில வீணடிச்சுட்டே இருக்கிறோம். இந்த ஒரு மகான் பத்தி சொல்லுவாங்க இல்லையா, செய்த தவ ஆற்றல் அவ்வளவும் நமக்கு சாபமாக கடவுக அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல. அப்ப செஞ்சதெல்லாம் சாபமா கொடுத்துட்டு போறோம் மத்தவங்ககிட்ட. இப்ப நம்ம கோவப்பட்டோம்னா என்னது, எல்லாம் ஜீவகாந்த ஆற்றல் விரயமாயிடுது. அப்ப அந்த ஜீவகாந்தத்துல இருக்கிற பதிவுகள் சேர்ந்தானே போகுது. நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, இப்ப நீங்க தவம் செஞ்ச பிறகு நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க இப்போ ஒருத்தர்கிட்ட கோவப்படுறீங்கன்னா அந்த பிள்ளைங்கிட்டயோ அல்லது நீங்க கோவப்படக்கூடிய நபர்கள் பெரிய மாற்றம் கொள்ளுவாங்க. ஆனா நாம மாற முடியாம சிரமப்பட்டு. இப்ப எங்க வீட்டுல இதை அனுபவமா நான் பார்ப்பேன். நான் சத்தம் போட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியும், அவங்களுக்குள்ள மாற்றம் வந்துடும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் தவம் பண்ணி என்ன பிறகு. அந்த உணர்வு அவங்க உணர்வோடு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆனா அந்த உணர்வு தான் அங்க மிக முக்கியம். அந்த கூர்ந்து கவனிச்சு அந்த உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும்யா. அதுதான் நம்ம. சரியா, மிக்க நன்றி. நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தனிமையிலே உக்காந்தா எதோ என்னைக்கோ நடந்தது ஞாபகம் வரும். அதுவும் கெட்டதுதான் ஞாபகம் வரும், நல்லதெல்லாம் ஞாபகமே வரும். தனிமை நல்லா கவனிங்க. தனிமை உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகப்படுது. ஆமா, என்னதான் இழுத்து பிடிச்சாலுமே நல்லதே வரமாட்டேங்குது. என்னைக்கோ நடந்திருக்கேன், எந்த வருஷமும். அதுதான் ஞாபகம் வருது. அல்லாம சைக்காலஜி உளவியல் ரீதியாவே என்ன சொல்றாங்கன்னா, தனிமை எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கும். அதனாலதான் தனிமையை தவிர்த்திடுங்கன்னு சொன்னாங்க அவங்க. ஆனா நாம சொல்ற தனிமைக்கும் அவங்க சொல்ற தனிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம தனிமைன்னு சொல்றது எண்ணமற்ற நிலை, அது தவநிலை. இப்ப நீங்க தவத்துல இருக்க பழகிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான தனிமை நிலை. எண்ணமற்ற நிலையில நம்ம கொண்டு வரணும். நாம தனியா உட்கார்ந்துருக்கதான் தனிமை நல்ல. எண்ணமற்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுதான் தனிமை, உண்மையான தனிமை. அந்த தனிமையே அந்த தனிமைக்கு தான் ரொம்ப கஷ்டம். நெகட்டிவான எண்ணங்கள் தான் அப்படி இருக்கும். சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க. உங்க வாய்ஸே வரலீங்க ஐயா. கேக்குதாப்பா? இப்ப கேக்குது. சொல்லுங்கம்மா. அதான் என்னவோ சொன்னீங்க, உங்க வாய்ஸ் எனக்கு சரியா ரீச் ஆகல. இல்ல, தனிமைங்கிறது நீங்க உடல் அளவுல நீங்க ஒரு ரூம்குள்ள போய் நம்ம உட்கார்ந்துக்கிட்டோம்னா அது தனிமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது தப்பு. நம்ம மனதளவுல தனிமை நிலையில இருக்கணும். நம்ம ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்து இருக்கிற போது அது நெகட்டிவான எண்ணங்களை தான் உருவாக்கும், நிறைய எதிர்மறையான எண்ணங்களை தான் நமக்குள்ள உருவாக்கும். ஆனா மருந்துல தனிமை என்பது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா அதுதான் அறிவு சார்ந்த தனிமை அப்படின்னு சொல்றோம். அந்த அறிவோடு இணையக்கூடிய பக்குவம் அப்ப உருவாகும். அப்ப அறிவு சார்ந்த விளக்கங்கள் நமக்கு உருவெடுக்கும். அதனால தவத்துல இருந்து பழகணும், தவத்துல அதிக நேரம் இருந்து பழகணும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். செவ்வேலையா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். ஐயா, நீங்க சிறப்பா சொன்னீங்க. நம்ம தவம், அந்த உடற்பயிற்சி, தவம், காயகற்ப பயிற்சி, அதே மாதிரி அந்த தற்சோதனை பண்ணதான் குணநல பேரு. அது உண்மையா? நீங்க அவ்வளவு தூரம் சொன்னது எல்லாமே அது உண்மைதான். நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சியை நாள்தோறும் செய்யறோம். அந்த துரியாதீத தவமே அதே மாதிரி பஞ்சபூத நவகரண தவம் பண்ணவில்லை. நம்மளுடைய அந்த எண்ண அலச்சுழைகள் அதை எண்ணமற்ற நிலைமைக்கு போகுது. ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எண்ணங்கள் குறுக்கிடுது.
அது இருக்குள்ள நம்மளுக்கு அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. அதை நம்ம நீட்டிக்க கொள்றதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன வழிகள் செய்யலாம் ஐயா. ஆனா அது ஏற்பட்ட உடனே என்ன மாற்றங்கள், இந்த நீங்க தற்சோதனை உண்மை அதை செய்ய அதனால என்ன எனக்கு ஏற்பட்டதுன்னா, ரொம்ப எல்லாருக்கும் உதவணும், நிறைய சொல்லி கொடுக்கணும், அந்த ஹெல்பிங் மைண்ட்லாம் எல்லாருக்கும் அந்த மனசு அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைஞ்சு அது மாரி வந்தது ஐயா. அது மாதிரி நான் அதே மாதிரி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம இன்னும் நீட்டிக்கிறதுக்கு நம்ம என்ன வழிகள் ஐயா செய்யலாம்? சொல்றீங்க வாழ்க்கை வளம். ஐயா கேட்கிற மாதிரி நாம கிடைக்கிறது இருக்கிறத தக்க வைத்துக் கொள்றதுக்கு, கிடைத்த அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொண்டுதான் முக்கியம். தொண்டு செய்வதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அதுவும் நல்ல விஷயத்துக்காகவே வச்சுக்கணும். இப்ப நீங்க 4 இடத்துல போய் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது சார்ந்த விஷயங்களையே படிக்கிறது, பேசுறது, கேட்கறது, இது மாதிரியான எண்ணங்கள் நம்ம கிட்ட உருவாக்கிட்டே வரும். இப்போ நான் பெரும்பாலும் நான் படிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு சண்டேஸ் அப்படின்னு எடுத்துட்டா, ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் மனவளக்கலைக்காக நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளணும் ஒரு உறுதிமொழி வச்சிருக்கிறேன். ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை காலையில சாயந்தரம் வரைக்கும் மனவளக்கலையை பத்தி தான் சிந்திக்கிறது. அப்படின்னா இதை நம்ம வீட்டுல இருந்தோம்னா சிந்திக்க முடியுமான்னு முடியாது. வீட்டுல இருந்து வேற ஏதாவது டிவி பார்ப்போம், இல்ல வேற ஏதாவது வீட்டுல இருக்கிறத பத்தி பேசுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம மனசு பிரச்சனைகளையே இருந்து பழகினதுனால, பிரச்சனையே இல்லைன்னா கூட புதுசா எதையா ஒண்ணு உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த முழுவதும் வகுப்பு அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுங்க, இன்னைக்கு காலையில ஒரு வகுப்பு, மத்தியானம் ஒரு வகுப்பு, சாயந்தரம் ஒரு வகுப்பு போறோம்னு சொல்லிட்டாலே அதுக்காக தயார் பண்ணணும், அதை பத்தி சிந்திக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். அப்படின்னா இதுக்கு தயார் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு போற வரைக்கும் நம்மளுடைய அந்த சிந்தனைகள் அங்கேயே இருக்கணும். அப்புறம் தான் நம்ம போய் நம்ம கரெக்டா அதை டெலிவரி பண்ண முடியும் இல்லையா? நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியும். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மணி நேரம் நம்ம முழுக்க அதுக்காக செலவு பண்ணணும். அப்பதான் அது முழுசா நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும், ஆத்மார்த்தமாக கொண்டு போய் சேர்த்த முடியும். அப்போ அதுல யாருக்கு அதிகமான நன்மை இருக்குன்னா, 1/2 மணி நேரம் கேட்கிறவங்களை விட சிந்தனையில உயர்ந்தனம்ல நமக்கு. அப்ப நம்மளுடைய கருமையும் மிக தூய்மையாகும். நாம அப்ப 1/2 மணி நேரம் தவம் பண்றதை விட இந்த 3 மணி நேரம் சிந்தனையில தெளிவு வந்துச்சுல்ல, இது பெரிய தவம். அப்ப தவம் பண்ணதுக்கும் சமமா மாறிடுது இல்லையா? இன்னொன்னு, நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சொல்றத மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தானாகவே உருவாகும். நம்ம சொல்றோம், அதுபடி செய்யறோமா, நம்ம பாட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கிறோமே, இது மாதிரி நம்ம செய்யாம இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உருவாகும் போது இப்ப நம்மளையே நாம திருத்திக் கொள்றதுக்கும் வழிபிறக்கு. இதுதான் சுய சிந்தனையாக மாறும். அதனால இந்த தொண்டு செய்தல் அப்படிங்கிறதுல என்ன சிரமங்கள் வந்தாலும் சரி, அதுலயும் தொண்டு செஞ்சா சிரமங்கள் வரதான் செய்யும். ஏன்னா கண்டிப்பா பாவத்தை போகணும்னா என்ன பண்ண, பாவத்தை கடந்தோம், மனதில் குழப்பம், சிக்கல் ஏதோ ஒண்ணு வெளிப்படலாம். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நம்ம தள்ளி போகணும்னு நினைப்போம், அன்னைக்கு அத்தனை பிரச்சனையும் வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம போய் சர்வீஸ் பண்ண பழகணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு நினைக்கையிலேயே நம்ம வீட்டுல முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம உடம்பு அதுல ஒத்துக்காது, இல்ல வேற எங்காவது நம்ம போக வேண்டிய வரும், எல்லாமே இருக்கதான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோட சேர்ந்து நம்ம இந்த பயிற்சியை கத்துக்க ஆரம்பிச்சுட்டு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பதிவுகள்ல இருந்து விடுபட ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய கருமையும் தூய்மையாகும், நாமளும் அமைதியா இருக்கலாம், மற்றவங்களையும் அமைதியா இருக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. இதுதான் கண்டிப்பா. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் மண்டபத்துல உட்காந்துக்குங்க. சரிங்க. வெளியில இருந்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஆளு தூக்கிட்டு போயிடுவாங்க, சும்மா இருக்க. மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம்னா இங்க வேற எதை பத்தியும் சிந்திக்க மாட்டோம். இங்க வந்துட்டா இந்த பயிற்சி, இந்த தவம், இதை பத்தி தான் பேச முடியும், இதை தாண்டி வேற எதுவும் பேச மாட்டோம். உண்மையா? சரியா? அப்போ மண்டபத்தினுடைய தொடர்பும் சேவையும் நமக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணி தொடர்ந்து போறதுக்கு பயன்படும். உண்மையா?
நல்லதுயா, வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி அந்த தடைகள்லாம் வந்தது ஐயா. நானும் அதே மாதிரி எதிர்த்து போராடினேன். அது எதிர்த்துனா அவங்க கிட்ட நம்ம மனவளக்கலைன்றதுல நான் சைலண்டா இருந்தேன். அந்த தடைகள், அந்த கல்லு முள்ளுகள்லாம் அதிகமா இருக்குதான் செய்யுது. நீங்க சொன்னது அவ்வளவு தூரம் உண்மை ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வளமுடன். என்னுடைய அனுபவத்துக்கு சொல்றேன், எல்லாம் இருக்கதான் சொல்றேன். அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டே இருக்கணும். அதனால நம்ம அன்னைக்கு இல்லாதனால அது ஒன்றும் பெருசா போக போறதும் கிடையாது. உண்மையா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வளமுடன். அடிக்கடி வெளியூருக்கே திருப்பூர்ல கேட்பாங்க. நான் அடிக்கடி உள்ள வந்துட்டே இருக்கிற போது அவங்க, அப்படியே நீங்க மாறமான வெளியில வந்துடுறீங்களே, வீட்டுல இருக்கிறது யாரு பக்கம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நம்ம இருந்தா நல்லது, இல்லைன்னா ரொம்ப நல்லது. இருந்தா நல்லதுதான், இல்லைன்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா கரெக்டா சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வளமுடன். அதே மாதிரி நடந்தது. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக கலைமதி மோகனா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப இறை படைப்புல எல்லாமே இயல்பானது எல்லாமே சரியாவே இருக்குங்க ஐயா. அதாவது தாவரங்கள் ஆகட்டும், நீர், நெருப்பு, இது எல்லாமே இயற்கையா நல்லாவே இருக்கு. ஆனா மனுஷங்களுடைய எண்ணங்கள் மட்டும், இப்ப நான் 10 விரல் இருக்கு, ஆனா ஒரு சுண்டு விரல் வலிச்சதுன்னா அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. அது போல எத்தனையோ பஸ் பிரயாணம் ஆகுது, ஆனா விபத்தான ஒரு பஸ் பயணத்தை தான் எல்லாரும் பேசுறாங்க. நல்லது நிறைய பண்ணுவாங்க, ஆனா ஏதாவது ஒரு சின்னதா ஒரு குறை இருந்ததுன்னா அதை பத்தி மட்டும்தான் மனசு திரும்ப நினைக்குது. நம்மளுடைய எண்ணம் மட்டும் ஏன் இயல்பா இப்படி இருக்கு? இயல்பா இருக்கிறது எல்லாமே நல்லதா தானங்க ஐயா இருக்கணும். கண்டிப்பா இயற்கையில எல்லாம் நல்லதாதான் இருக்கணும். நம்ம எண்ணங்கள் இப்படியே பழகி வச்சிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பயிற்சி எடுத்துட்டே நம்மளால என்ன பண்ண முடியல, மாத்திக்க முடியலல்ல. இது இயற்கையிலேயே ஒரு சிறப்பு என்னன்னா, எப்போதும் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இப்போ ஒரு காந்தம் இருக்கிறதுன்னு வச்சுங்க, காந்தத்துக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை விட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமா தான் இருக்கும். பெரும்பாலும் ஈர்ப்பு விசை தான் அதிகம்னு சொல்லுவோம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அது எல்லாத்தையும் விளக்கும், தள்ளும். அந்த டோட்டல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாவே இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சமே. டோட்டல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கிறது தான் ஆல்மைட்டின்னு சொல்லுவாரு. டோட்டல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆல்மைட்டி, டோட்டல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப விளக்கு ஆற்றலாகவே இருக்கிறதுனால இந்த பிரபஞ்ச களம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் விலைக்கு தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அதான் நெகட்டிவ் ஃபோர்ஸா மாறிட்டே இருக்கு. அந்த நெகட்டிவ் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும். அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸான அட்ராக்டிவ் ஃபோர்ஸை அதிகப்படுத்துறதுக்கான பயிற்சி தான் பயிற்சி. அந்த தவம் நீங்க செய்து 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 மேம்பட மேம்பட இங்க பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாயிட்டே வரும், இந்த நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்போ நான் எவ்வளவுதான் பயிற்சி பண்ணினாலும் கூட அது நமக்குள்ள வருதுங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி என் பையனை பிடிச்சி அதை திடீர்னு இருந்தேன். படிக்கவே மாட்டேங்கிறான். 4 மணிக்கு வந்துட்டு 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். 8:30 மணி வரைக்கும் புக் எடுக்கல, அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான். அங்க போறேன் இங்க போறேன், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா 8:30 மணிக்கு அவசர அவசரமா உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதி படிச்சுட்டு இருக்கான். அப்போ என்ன நேத்தெல்லாம் சும்மா இருந்தல, அப்ப படிச்சிருக்கலாம்ல, நீ இப்படியே படிக்காமலே சுத்தி தெரியுத அப்படின்னு சொல்லி திட்டின உடனே எங்க வீட்டம்மா சொன்னாங்க, ஏன் நீங்க படிக்கலான்னு சொல்றீங்க? அவங்க இத்தனைக்கும் பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காங்க, செய்யறதில்ல. இருந்தாலும் கூட எவ்வளவு நுட்பமான அங்க பதில் வருதுன்னு பாருங்க. ஏன் படிக்கலன்னு சொல்றீங்க, படின்னு சொல்லலாம்ல அப்படிங்கிற. அப்ப அது ஒரு பாசிட்டிவா சொல்லணும் அப்படிங்கிற. சரி, அந்த நிகழ்வு அன்னைக்கு எப்படி இருக்கலாம், பாடம் வரும் காலையில இப்படி ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம், அன்னைக்கு ஒரு கேம்ப் நடக்குது. இந்த கேம்ப்ல வந்தவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். ரிப்ளை கொடுக்கும் போது அந்த ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த பெடிஷனுக்கு ரிப்ளை கொடுக்கணும். அப்ப அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது, அந்த ரிப்ளைவை நெகட்டிவா கொடுத்துடக்கூடாது, பாசிட்டிவா கொடுக்கணும். அது இல்லைன்னு கொடுக்க கூடாது,
அதை இப்படி கொடுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல பாசிட்டிவா கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம பாசிட்டிவா நினைக்கணுங்கிறத எல்லாரும் சொல்றோம், ஆனா கேட்கிறோம். நமக்குள்ள வர்றதுதான் ரொம்ப சிரமம். அப்ப நமக்குள்ள வர்றதுக்கு அந்த ஆற்றல் எப்பெல்லாம் குறையுதோ, ஜீவக ஆற்றல் எப்பெல்லாம் குறையுதோ அப்ப நெகட்டிவ் தலதுக்கு. அப்ப ஜீவகத்தை பெருக்கி வைத்துக் கொண்டோம்னா எப்பொழுதும் பாசிட்டிவாகவே இருக்க முடியும்ங்கிறதுதான் மகரிஷி சொல்லியிருக்கிற விஷயம். இதை நான் அனுபவமாகவும் நான் உணர்ந்து கொண்ட விஷயமாக இருக்கும். வாழ்க்கை அப்ப நெகட்டிவ்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே முடியாதுங்கய்யா. இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ்னு இருந்தா நெகட்டிவ், அதாவது ஈர்ப்புன்னு இருக்கிற போது விளக்கம் ஆற்றலும் இருக்கத்தான் செய்யும். அது பிரபஞ்சத்துல இருக்கதான் செய்யும். ஐயா இன்னும் ஒரு கேள்வி ஐயா, இப்ப சரியா வரும் அப்படின்னு சொல்றது சரிங்களா, இல்ல தப்பு வராது அப்படி சொல்றது சரிங்களா ஐயா? சரியா வரும்னு சொல்றதா நல்லது. தப்பு வராதுன்னு சொல்றது கூட ஒரு நெகட்டிவ் தானே. தப்புங்கிறது கூட நம்ம அழகா சாமி ஒரு பாடல் சொல்லுவார் பாருங்க, அறமோ மற்றோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அறத்துக்கு மாற்று என்ன? பாவம். அறம்னா புண்ணியம், அறத்துக்கு மாற்று பாவம். அப்ப இந்த பாவம்ங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, அது நெகட்டிவான வார்த்தையா மாறிடுமா. அதனால அறத்துக்கு மாற்று அப்படி சொல்றாரு. பாம்பு விஷமுடைய பாம்புன்னு சொன்னோம்னா அது விஷமுடைய பாம்பு, அது ரொம்ப விஷம் இருக்கும், கொத்திடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. அதாவது வார்த்தைகள்ல கூட நல்ல விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக டாக்டர் ரங்கசாமி ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரங்கசாமி கோவைங்கய்யா. ஐயா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இந்த பஸ்துங்கிறது தேடுதல்னு ஒரு நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. இப்ப நமக்கு மனவளக்கலை ஆசிரியர்களுக்கு என்னன்னாங்க ஐயா, மெய்யன்புல நிறைய பேரு இந்த ஐம்புலன்களுக்கு தேடுவதிலேயே அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிற மாதிரிதான் நம்ம டெய்லி பாக்குறவங்க. இதுல நம்ம அவங்களுக்கு அளவு முறையெல்லாம் ஒரு பயிற்றுவித்து அடுத்த கட்டமான குணநல பேருக்கு கொண்டு போய்ங்கய்யா அவங்கள வந்து உண்மையான தேடுதலுக்கு நாம ஒரு உட்படுத்துறதுக்கு இப்ப நம்ம என்ன ஒரு சிறப்பான முறைகளை பின்பற்றினா ஒரு நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கலான்னு கேட்கறேன் ஐயா. ஐயாவாக சொன்னாங்க. இப்ப நம்ம பெரும்பாலும் எவ்வளவு உயர்ந்தாலும் விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதாவது என்ன சொல்றாருன்னா சாமி, புகழுக்கு மயக்கம், புகழுக்கு செல்வாக்குக்கு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன், 4 விஷயம் சொல்றாரு. பொருளை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையில நமக்கு பொருள் மிக அவசியம். வாழ்க்கைக்கு பொருள் அவசியம். பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால பொருளை நோக்கி ஓடு, புகழை நோக்கி ஓடு, செல்வாக்கு, இதை தாண்டி புலன் என்பது. இந்த 4ஐ நோக்கிதான் எல்லா ஜீவன்களும் போய் அவங்க எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாம் வேறுபாடே இல்லை. நம்ம எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்தாலும் கூட இதுல இந்த 4ல ஏதாவது ஒண்ணு தேடும் இந்த மனசு. ஆனா சாமி இந்த நிலையை தாண்டி போறதுக்குதான் சாமி ஒரு விஷயம் சொன்னாரு, இருள் நீங்கி இன்பம் முறை இன்விளக்கம் கூறுவேன். இந்த 4ல இருந்து கடந்து ஒரு அந்த இருண்ட சூழல இருந்து மாறி வரணும்னா அதுக்கு நீங்க மனவளக்கலையை படிச்சுக்கணும். அதுலதான் மிக முக்கியமான பயிற்சி ஆசை சீரமைத்தல். ஆசை சீரமைத்தலும் சினம் தவிர்த்தலும், இந்த 2ஐயும் சரியா செஞ்சுட்டா, ஆசையும் சினமும் இல்லைன்னா நமக்கு எந்த சிக்கல்களும் இல்லைங்க. அது ஆசை இல்லாமல் இல்லை, சீரமைத்து கொள்ளணும், சினத்தை தவிர்த்து கொள்ளணும். சினமும் இல்லைன்னு சொல்லல, மீதி பாருங்க இந்த 2ஐயும் தான் சாமி ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல்னு சொல்றாரு. இந்த 2ஐயும் நம்ம ஒழுங்குபடுத்துற போதே நமக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களையும் போக்கிக்க முடியும். இந்த பொருளுக்காக, போதைக்காக, புகழுக்காக ஓட வேண்டிய அவசியமே இல்லையே. எப்போ இதை உன்ன நம்ம தேடுகிறோமோ அப்ப நமக்கு பெரும் துன்பம் வந்து விடுகிறது அப்படின்னு சாமி சொன்னாங்க. நேற்று கூட நாங்க பேசிட்டு இருக்கிற போது ஒரு விளக்கம் சொன்னார். ஒரு தட்டு, நம்ம சாப்பிடுற தட்டு செய்யறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒரு குகை தோன்றாங்க, அங்கிருந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்து அதை உருக்கி அதை டைம் போட்டு அதை
ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு தட்டாக மாத்தி வர்றதுக்கு பல பேருடைய உழைப்பு அங்க சேர்ந்து வருது. இந்த மாதிரி நம்ம வீட்டுல எத்தனை தட்டு வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போனா ஒரு தட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஒரு தட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல என்ன பண்றோம், சும்மா தான் போட்டு. அப்போ யாராவது ஒருத்தருக்கு பயன்படணுங்கிறதுக்காக உருவாக்கி அந்த தட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல சும்மா கிடக்கு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பாவம் இல்லையா? இது மாதிரி எத்தனையோ குப்பைகளை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோமே, அந்த குப்பைகள் எல்லாம் சேர்ந்துட்டே இருந்துச்சுன்னா இதுதான் மிகப்பெரிய பாவ பதிவுகளாக நமக்கு வெளிப்படும். இப்ப நம்ம வீட்டுல எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ, நம்ம வீட்டுல இல்ல நம்மகிட்ட எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம நீக்க பழகி கொண்டாலே இந்த ஆசை சேரமத்திலும் சினம் தவிர்த்தலும் 2 பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. அருகுண சேரம் பயிற்சி, அதுல மிக முக்கியம் ஆசை இல்லையா? புத்தர் சொல்லுகிற போது கூட ஆசை அருமின் ஆசை அரும், அதாவது ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னு சொல்றாரு. அப்ப ஈசனோட தவம் பண்றதுல கூட ஒரு தீவிரம் இருக்கக்கூடாது. அததான் சாமி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. நீங்க எந்த பொருளோட தொடர்பு பண்றீங்களோ அதுலயே ஒரு டிட்டாச்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா இந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கணும், இல்லாமல் இருக்கணும். இந்த பழக்கத்தை உருவாக்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் ஐயா. வாழ்கிறோம். சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எல்லாருமே டெய்லி அப்பப்ப அகத்தாய் செஞ்சுட்டே இருக்கிறதாங்க இதுக்கு ஒரே சொல்யூஷன். அதையும் ஆசை மிக முக்கியமா செய்யும். வாழ்வுடன் நினைக்கிறேன். வாழ்வுடன் வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கலைவாணி, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு நிறைய நான் கேட்டிருக்கேன், ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களுடைய கருத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பொறுப்பாசிரியருக்கு நான் பொறுப்பாசிரியரா இருக்கேன். அப்ப நம்ம காலையில இருந்து அந்த தவம் எல்லாமே பண்ணும்போது, இன்னைக்கு நீங்க சொல்லிருந்தீங்க ஒருத்தங்க ஒரு 1/2 மணி நேரம் நம்ம தவம் கொடுக்கறதுக்கு 3 மணி நேரம் நம்ம செலவு பண்றோம். இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நமக்கு எவ்வளவு நம்ம பொறுப்பாசிரியர்ன்ற அதை விட நம்ம உடம்ப இதனால நல்லா பாதுகாத்து கொள்ளுறோம். இது ஒவ்வொரு பொறுப்பாசிரியருக்கும் இது மனசுல நிக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்புறம் ஒரே ஒண்ணு ஐயா, இப்போ தீட்சை கொடுக்கும்போது நிறைய பேருக்கு இல்ல, ஒரு சில பேர் தலைவலிக்குதுன்னுட்டு ரொம்ப இது பண்றாங்க. அது எப்படி ஐயா இது பண்றது? தீட்சை கொடுக்கிற போது தலைவலிக்குதா, தீட்சை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தலைவலி? இல்ல கொடுத்த மறுநாள் எங்களுக்கு ஒரு 2-3 பேரு, நிறைய பேர் எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. ஒரு 2-3 பேரு அதை நம்ம வேற சொல்லிடுறோம், தலைவலிச்சா சொல்லுங்கன்னு சொல்றோம். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுதான்றதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு அது 2 பேரு அந்த மாதிரி, ஒரு 4 பேர் கொடுத்தோன்னா ஏதாவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகுது. அது எப்படி அது இது பண்றது? சில பேருக்கு தவக்கண்கள் கூடுறதுனால வரலாம். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்து போயிருக்கும். தலைகள் ஒரு விதமான ஹீட் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த நெத்தில எல்லாம் ஒரு மாதிரி வலுவலுன்னு எண்ணெய் புத்தாப்புல இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உண்மையா தவம் பண்ணி அந்த உணர்வு வந்திருக்கு, அதனால தலைபாரம் இருக்கு, தலைக்கணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப சும்மாவது பேருக்கு பயந்துக்கிட்டு சில பேரு, அதாவது நம்ம சொல்லக்கூடிய சில நுட்பங்கள், இப்ப நீங்க சாந்தி யோகம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஆண் நட்பு தவிர்த்திருத்தல், குடும்ப உறவுகளை தவிர்த்துக்கிறது, அதே மாதிரி நான்வெஜ் கொஞ்சம், அதாவது ஹார்டான சாப்பாடு பொருட்களை சாப்பிடாம இருக்கிறது, இப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது இவங்க தெரியாம எடுத்துட்டோமே, இவங்க மனதை இறக்கிட்டா போதும் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க. அது நம்ம சாந்தி கொடுத்துடலாம், ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அவக்கணல் கூடுச்சுன்னா சாந்தி யோகம் இறக்கி விட்டுடுங்க. அப்படித்தான் பண்றேன் ஐயா. அவன் அப்புறமா ஒரு நாள் பொறுத்து இல்ல எனக்கு நான் இருக்கேன், எப்படி இருக்குன்னு நாளைக்கு சொல்றேன்றாங்க. அப்புறம் மறுநாள் இல்ல எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. சரி, அதுதான் சரி. அது திருப்பம் எதனா வரும். ஒரு நாள் கொடுத்து அடுத்த நாள் சொன்னா கூட நீங்க ஒரு 2 நாள் அந்த சுகத்தை அனுப்புவீங்கன்னு சொல்லி விடுங்களேன். ஒரு 2 நாள் செய்யட்டும், அதுக்கப்புறம் 3வது நாள் நம்ம சாந்தி கொடுத்துக்கலாம். ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துல சாந்தி கொடுக்கலாம். சரி சரி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா? வாய்ப்புக்கு நன்றி ராஜேஸ்வரி குமார் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா.
ஐயா இங்க ஆரம்பத்துல பேசுறப்ப கேட்டேங்கய்யா ரொம்ப அந்த கிருமாநிதி அம்மாவும் சரி, அதுக்கு அடுத்து வந்த அம்மையும் கேட்டாங்க ஒரு சில விஷயங்களை. அப்ப எனக்கு 2002 ஞாபகம் வந்துருச்சு. 2002 நடந்த விஷயம் ஞாபகம் வந்தது. இதே கொஸ்டினை என்னுடைய சக தோழி, என்னோட தீட்சை எடுத்துக்கிட்டவங்க, மகரிஷியோட சேர்ந்தே இருந்த ஒரு பேராசிரியர் நினைக்கிறேங்க, அவங்க கிட்ட கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் தானே சிவாக்கியர்ல இருந்து இந்த ரமண மகரிஷியில இருந்து நம்ம எல்லாருமே தானே ஞானிகளா இருக்காங்க, எல்லாருமே இறைநிலையை நோக்கிய பயணத்துல இருந்து வெற்றி அடைஞ்சு இறைவனாக கலந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அவங்க எல்லாம் நமக்கு எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் அப்படியே மகானே நமக்கு சொன்ன மாதிரி இருந்ததுங்கய்யா. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு நமக்கு புரியுற மாதிரி, நம்ம அப்பதான் இனிஷியலா 2000 தான் வந்திருக்கோம், இப்ப நமக்கு அது தெரியாது. அப்ப அவர் சொல்றது என்னன்னா, பெரிய பானை ஒண்ணு, அது ஃபுல்லா ஏதோ ஒரு இனிப்பு சுவையா அமிர்தம் மாதிரி ஒரு சுவை இருக்குது. எல்லோரும் கீழே தான் இருக்காங்க மக்கள்லாம். சிலர் இதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக மேல ஏறி போகும்போது சில கஷ்டங்கள், முள்ளு கல்லு இல்ல மேல ஏறி கீழே இறங்கி விழுந்துடுறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சிலர் என்ன செய்யறாங்க, மேல போய் பார்த்து அதை எடுத்து சுவைச்சிடுறாங்க. அந்த சுவையை சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல, ஆனா அந்த சுவையிலிருந்து மீண்டும் வர முடியல, அதற்குள்ளேயே மூழ்கிடுறாங்க. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அந்த சுவையை உணர்ந்ததை மக்களுக்கு உணர்த்தணும்னு நினைச்சு இந்த உருத்தெருத்த நாடியிலே உள்ள வாய்வை சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த உரை நடையில செயல் நடையில சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா நமக்கு புரியல. ஆனா நம்மளுடைய மகான் மட்டும்தான் அதை மேலேறி போய் கஷ்டங்களை எல்லாம் கடந்து தன்னை ஒரு ஆய்வுக்கூடமாக மாற்றிக்கொண்டு இதை எப்படி சொன்னால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எளிமையான முறையில, தெளிவான முறையில நமக்கு உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொன்ன ஒரே உத்தமமான குரு நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி தான் சொல்லும் போது ரொம்ப உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சுங்கய்யா. அந்த நினைவூட்டல் இன்னைக்கு தங்கள் மூலமாக கிடைச்சிருச்சுங்கய்யா எனக்கு. ரொம்ப நல்லதுமா. அப்ப அது மாதிரிதாங்க நமக்கு இந்த செயல் நடையில ஒண்ணுமே இல்லைங்க. உச்சியில நம்ம மகான் எழுதின கவிகளையும் படிச்சு பாருங்க, அதே சமயம் வள்ளலாரோடதையும் பார்க்கும்போது கொஞ்சம் ரிசம்பளன்ஸ் இருக்கும். ஆனா மற்ற ஞானிகள் எழுதுனதுல எல்லாம் நமக்கு புரியவே புரியாதுங்கய்யா. அவையாரமாவே எழுதியிருக்காங்க, காற்றுக்கு கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில பாடல்கள்லாம் இருக்கு, நமக்கு புரியல. ஏன் உண்மையே சொல்ல போனாங்கய்யா, நான் ஒரு பேராசிரியர் தான், 25 வருஷமா இருக்கிறேன், இருந்தாலும் கூட இப்பொழுதுங்கய்யா எனக்கு திருக்குறளுக்குள்ளான விளக்கங்களே தெரியுது. நிறைய படிச்சிருக்கோம், மனப்பாடம் பண்ணிருக்கோம், 2 மார்க் நிறைய வாங்கியிருக்கோம், 2 மார்க் படிச்சுட்டோம், பாஸ் பண்ணிட்டோம், நம்ம இப்ப டிகிரி வாங்கிட்டோம். ஆனா மகான் நம்ம கைக்கு கிடைச்ச பிறகுதான் ஒவ்வொரு திருக்குறளினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்னங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் முடிந்தார் மாற்றுன்னு எனக்கு படிச்சு எழுதத்தான் தெரிஞ்சுச்சு, அது விளக்கம் தெரியல. பொருளறி எழுதினேன், மார்க் வாங்கினேன். ஆனா இன்று உணர்கிறேன் மகானின் மூலமாக அதை உணர்ந்து கொண்டேன். சரியாங்க, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னுங்க, அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க தவத்துல உட்காந்தா வீட்டுல இருந்தா டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு. என்னுடைய வாழ்க்கை நடந்தது. நான் காலையில எழுந்தும் போது உங்களை மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்துருவேன். தவம் எல்லாம் முடிச்ச பிறகு எனக்கு போன் காலோ இல்ல பால் காரங்களோ வரும்போது அவங்க சொல்லுவாங்க, சாரிம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் எந்திரிச்சு கிளம்பிட்டேன், ஆனா ஒரு போன் வந்துருச்சுமா, நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டேமா, அதெல்லாம் லேட்டா வந்துட்டேமான்னு சொல்லுவோம். பரவாயில்ல அப்படி சொல்லிடுவேன். அதே மாதிரி போன் பண்றவங்க, நான் அப்ப இருந்து பண்ணணும்னு நினைச்சேன் சாந்தி, ஆனா பண்ண முடியல, இப்பதாப்பா உனக்கு போன் லைனே கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம இறையாற்றல்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம், சங்கல்பம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு கைகூடும் நாளடைவில். அதை நான் மனப்பூர்வமா உணர்ந்திருக்கீங்கய்யா. அது இன்னைக்கு நீங்க சொன்னதே நான் உங்ககிட்ட பரிமாறிக்கிறேங்க. ஆமாங்க, இது 2 சொல்றதுக்காக வேற எதுவும் கேள்வி எதுவும் இல்லைங்க. நீங்க ஒவ்வொரு ஆன்சரும் ரொம்ப ஆக்டா இருக்குது, நல்லா இருக்குது, பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வருது. மகானுடைய வார்த்தைகள் உங்கள் வார்த்தைகளாக அப்படி வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடங்க ஐயா. ராஜேஸ்வரி அம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ராஜேஸ்வரி அம்மா, நீங்க அன்னைக்கு சிறுவர்களுக்கே விளையாட்டுங்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு உங்க நம்பர் போடுங்க, நான் உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில பேசி அதை வாங்கிக்கிறேன்ப்பா. சரி, அது சிறுவர் நான் பேசணுமா இன்னைக்கு? அது வேற ஒரு ராஜேஸ்வரி பேசுறாங்க. அப்படியா? உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நான் என்னன்னு பாத்துக்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி அம்மா. அடுத்த அன்பராக சுபா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஹலோ ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ஐயா ஆமா, வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன்.
பேசுங்கம்மா. ஐயா ஐயா இந்த இந்த பிள்ளைங்களுக்கு ஜாதகம் பாக்குறோம் இல்லைங்களா ஐயா, கல்யாணம் பண்றதுக்கு. அதுல ஆமா வந்து எப்படி ஜாதகம் பார்த்து செய்யலாமா, இல்ல அது அதுல வந்து பொருத்தம் மட்டும் பாக்குறது, கட்டம் பாக்குறது அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அது எப்படிங்க ஐயா அது? மனசுக்கு கொஞ்சம் அது நம்ம கஷ்டமாவே இருக்குது. மனசுதான் நம்ம மனசுதான் எல்லாம். நம்ம மனசு பார்க்கணும்னு நினைச்சா பாத்துருங்க, வேணா நினைச்சா விட்டுருங்க. சரியா? அதெல்லாம் மனதளவுல அந்த பொருத்தம் அங்கறதுதான் இங்க மிக முக்கியம். அது வந்து நாம என்னதான் பார்த்தாலும் நம்முடைய கருமையும் நமக்கு ஒத்த கருமையத்தை தேடிக்கொள்ளும். ஓ சரிங்க ஐயா. சரியா? சரிங்க ஐயா. அதனால சரிங்க. உங்க கருமையும் அவருக்கு ஒத்த கருமையத்தை தேடிக்கும். அவ்வளவுதான். அதுல தேடும். இவ்வளவு புத்தம் தேடி பிடிச்சாலும் கூட நீங்க எல்லாம் 10 பக்கம் எல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, அவங்களுக்கும் சிரமங்கள் இருக்கதான் செய்யுதுல்ல. இருக்குதாங்க. ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. அவங்களுடைய கருமையும் அதுக்கு ஒத்த கருமையத்தை தேடிக்கொள்றதா இருக்கு. அது வரைக்கும் நம்ம அது எப்படிங்க ஐயா அது தேடும் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாக்குறது, மனசு சேரணும் இல்லைங்களா ஐயா? நீங்க என்னதான் தொலைவினாலும் கூட ஒரு முறை தேடி பார்ப்பீங்க. அந்த கருமையம் அந்த ஆன்மா எப்ப தேடுதோ அப்போ அதுக்கு ஒத்த கருமையம் நமக்கு வந்து சேரும். இந்த பையனோ பொண்ணோ தேடாத வரையிலும் அந்த கருமையம் ஒத்துப்பான். சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க சரிங்கய்யா. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்தது மல்லிகாமணி. உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். மல்லிகாமணி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. என்னன்னா எனக்கு என்ன கேள்வின்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க, அதெல்லாம் புரிஞ்சுது. நான் வந்து ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு தீட்சை கொடுக்க போதுங்க, அவங்க நாடி பெண்கள் மென்சஸ் டைம்ல நாடு சுத்தி தண்டுவடை சுத்தி செய்யலாங்களா? நாடு சுத்தி தண்டோட சுத்தி செய்யலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. ஏற்கனவே கத்திருந்தா செய்யலாம், புதுசா வேண்டியதில்லை. நாடு சுத்தி தண்டோட சுத்தி பயிற்சி தானே, செய்யலாம். ரெண்டுமே செய்யலாங்களா? செய்யலாமா, அது ஒன்றும் சிரமம் இல்லை. ஏற்கனவே கத்திருந்தா புதுசா நீங்க நீங்க பயிற்சியா கொடுக்க போறது இல்லை. ஏற்கனவே கத்தவங்க இல்லைங்க ஐயா. ஸ்கூல்ல நம்ம போய் குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம், புதுசு புதுசா தானே கொடுக்கறோம். அப்பனா வேண்டாம், புதுசா கொடுத்து கத்துக்க வேண்டாம். ஏன்னா புதுசா கொடுக்கும் போது அவங்களுக்கு சில நேரங்கள் ஏதாவது சிரமங்கள் வந்துருச்சுன்னா, இது செஞ்சதுனாலதான் வந்து இது செய்யாம அவங்க நார்மலாவே வந்திருக்கலாம், ஆனா இது செஞ்சதுனாலதான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இது வேண்டாம். அதனால பெரும்பாலும் பயிற்சி டயத்துல வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம பயிற்சியை தவிர்த்துறோம் இல்லையா, அது மாதிரி இதையுமே தவிர்த்துக்கணும். அதே மாதிரிங்க ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து அவங்க வந்து ஆக்கினை நம்ம கொடுத்துட்றோம், 2-3 நாள் நாங்க 5 நாள் தொடர்ந்து போறோம் ஸ்கூலுக்கு. அப்ப 3ஆவது நாள் 2 நாள் கழிச்சு பீரியட் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு 3 நாள் 4 நாளுங்கிறாங்க. எப்படிங்க சாந்தி தீட்சை கொடுக்கறது? சாந்தி இறக்கி விட்டுறலாமா, நீங்க ஒண்ணும் தவறு இல்லை. சாந்தி கொடுத்துடலாம், சாந்தி கொடுத்துடலாம். அந்த டயத்துல நீங்க சாந்தியே செய்ய சொல்லலாம். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். அந்த மாதிரி சமயங்கள்ல சாந்தி யோகம் செய்யறதா சிறப்பும் கூட. ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த நண்பரா கிருபாநிதி அம்மா வந்திருக்காங்க. மீண்டும் உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? அம்மா வாழ்க ஐயா. கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நான் மறுபடியும் கை தூக்கணும் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப இந்த சாந்தி அம்மா சொன்னது கூட மனோரமா சின்னசாமி அம்மா ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. இப்ப சாந்தி அம்மா சொன்னாங்கல்ல, அத மனோரமா சின்னசாமி அம்மா ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. என் குருநாதரா எதுன்னு தெரியல, எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. ரொம்ப அருமையா. ஆமா அதுல ஆமா எழுதியிருக்காங்க. எல்லா அன்பர்களுமே வாங்கி படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. ஒண்ணு இது, அதாவது ஒவ்வொரு பேராசிரியர்கள்ட்டே ஒன்னொன்னு கேட்கலாம்னு எழுதி வைப்போம் நாங்க. இத வச்சு ஏன்னா நிறைய ஆளுங்க வந்த இது ஒண்ணு நான் வாசிக்கிறேன். யோகத்தில் 2 வழி உண்டு, ஒன்று தவம், மற்றொன்று சரணடைதல். ஒன்று தவம், நம்ம தவம் சரணடைதல். அந்த தவம் அந்த சரணடையில இருந்ததை துறவரமா எடுத்துக்கலாமா ஐயா? ஒண்ணு. 2வதுயா, வாழ வைத்து துறப்பதென்ற ஆன்மீகம், வாழ்ந்து துறப்பது ஆன்மீகம், வாழ்வை தெய்வ பரிபூரணம் செய்வது உண்மையான ஆன்மீகம். இது எனக்கு சுத்தமா விளங்கலையா. இந்த 2வது வாழ் வைப்பது
துறப்பதென்று ஆன்மீகம். வாழ துறப்பது ஆன்மீகம் இல்ல, வாழ்வை தெய்வ பரிபூரணம் செய்வதே உண்மையான ஆன்மீகம். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன ஐயா? வாழ்வை தெய்வ பரிபூரணம் செய்வது அப்படின்னா முழுசா நாம இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொள்வது. அப்ப துறவரம் தானே ஒத்து வரும். அப்ப இல்லறத்தை விட துறவரம் தானே ஒத்து வரும். எப்படின்னா இப்போ தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கா இல்லையா? இருக்கியா? தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்குல்லாமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த இடத்துல தோன்றினாலும் அந்த இடத்துல தண்ணி வருது. இந்த தண்ணிக்கும் கடலுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? தொடர்பு இருக்குயா. எல்லா இடத்துலயும் நிரம்பி இருந்திருந்தாலும் அது எந்த இடத்துல எப்படி செயல்படணுமோ அந்த இடத்துக்கு தகுந்தாடி அது தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுது. அது போல நம்ம இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல எப்படி செயல்படணுமோ அந்த அளவுல மட்டும் செயல்பட்டுட்டு போயிட்டே இருப்போம். அந்த இடத்துல சிரமம் இல்லாம இருக்கும். இதுதான் உண்மையான தருவம். அதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுன்னு சாமி சொல்றாரு. நீங்க எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளே இருக்கணும், ஆனா படாம இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் போல, தாமரை இலை தண்ணிக்குள்ளதான் இருக்குது, ஆனா ஒட்டாம இருக்குது இல்ல. அது போல நாம இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கணும், ஆனா ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் உண்மையான தொடர்பு. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஒதுங்கி இருக்கிறது தொடர்பு இல்லை அப்படிங்கிறதுதான் மகரிஷியுடைய கோட்பாடு. சரியா? அப்ப நம்ம இந்த வான்காந்த காலத்துல இந்த ஜீவகாந்தத்தை இணைத்துக் கொள்றது அப்படிங்கிறதுதான் உண்மையான ஆன்மீகம். புரியுதாமா? புரியுதுயா, ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. அடுத்து பார்க்கும்போது எழுதிட்டு வரையா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜேஷ். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. வேற யாராவது நண்பர்கள் இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? வாழ்க வளமுடன். வேற யாராவது நண்பர்கள் கேள்வி கேட்கிறதா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அருள்நிதி இந்திராணி. வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நாளா குரல் கேட்டு. ஆமாங்க ஆமாங்கம்மா. உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால பேசினா இருமல் வரும்ட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உங்க ஐயாவோட இதை கேட்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணலாமுங்களா ஐயா? வேண்டாமா, அது ஏற்கனவே அங்க உடல்நிலை சரியில்லை, அதுல நம்ம அந்த உடலுக்கு மறுபடியும் சிரமத்தை கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க தவம் செய்யலாம். தவம் செய்யலாம். நித்யானந்தம் செய்யுங்க, இல்லைன்னா சாந்தியோகம் செய்யுங்க. சாந்தியோகத்தை விட நித்யானந்தம் செய்யுங்க. அது உங்க உடம்புக்கு தேவையான ஆற்றலை பெருக்கி கொடுக்கும், ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கும், இருக்கிற சிரமங்களை ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், கில்ட்டியாவும் இருந்தது, செய்யாம இருக்கமேன்ட்டு மனசுக்கு ஒரு சங்கடமா இருந்தது. அதான் உங்கள்ட்ட டைம் இருக்குன்னு கேள்வி கேட்டுக்கோன்ட்டு கேட்டாங்க ஐயா. செய்யுங்க. அதாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி, ஒரு மூச்சு பயிற்சியோ இல்லைன்னா ஒரு கண் பயிற்சியோ ஏதோ ஒண்ணு சேர்த்துக்குங்க. சும்மா படுத்து ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. இல்லையா? ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. செய்யலாம் ஐயா. அது பண்ணுங்க. மசாஜும் தாராளம் பண்ணலாம். உங்களால முடிஞ்சா செய்யலாம். மசாஜ், 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், இதெல்லாம் நீங்க செய்யலாம். ஆமா, நிக்க உடம்பு செய்யணும்னு ரிலாக்ஸேஷன் பயிற்சி நல்லா செய்யுங்கம்மா. அதுவே உங்களுக்கு நல்ல எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும், உங்க உடம்புல இருக்கிற சம்பந்தம் சரிப்படுத்தி. ஜீவகாந்தமே இல்லாத மாதிரி உடம்பு ரொம்ப களைச்சு வருதுங்க ஐயா. களைப்பா இருக்கு, சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரியே இருக்கு. அதுதான் எதனால, எது மூலமா ஜீவகாந்தத்தை நாம் பெறலாம் ஐயா? கண்ணாடி தவம் எல்லாம் என்னால உட்கார்ந்து செய்ய முடியலங்க. நீங்க வான்காந்தத்துல டைரக்டா பெற்றுக்கணும். ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு உறுப்புகளா கொஞ்ச நேரம் எடுத்து அந்த ரிலாக்ஸேஷனே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. சரிங்க
சரிங்க, நல்லதுங்க. அப்படியே படுத்துட்டு அந்த ரிலாக்ஸேஷன்லயே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து செய்யுங்க. அதுவே நல்ல எனர்ஜி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணு. அது ஒரு விதமான ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. பெருக்க பயிற்சி. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, நல்லது. ஆமா ராஜேஸ்வரி அம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளம், வாழ்க வாழ்க வளம். வளமுடன். அடுத்தது போகோ M2. உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். அடுத்தது சாந்தி சாமுண்டீஸ்வரி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க நன்றிமா. வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். மிக சந்தோஷங்க ஐயா, மிக சந்தோஷம். எனக்கு இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பேசுவோம். ஐயோ ஐயாட்ட இன்னும் நிறைய நம்மளுக்கு டவுட் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணிருக்கிறீங்க பேராசிரியர் பெருமக்கள். அதனால சரி, இன்னைக்கு ஐயாவோட விளக்கம் மிக அருமையா இருந்ததுனால அது எங்களுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே அது பதிலு. அது ரொம்ப சிறப்பா இருந்ததுக்காக நன்றி சொல்ல கூப்பிட்டேங்கய்யா. அப்புறம் எனக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இப்ப நம்ம மகரிஷி தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு நல்ல நட்புறவோட கரெக்டா எதாலையும் எதுவும் பாதிக்கப்படாத இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நாம அது போல நடந்துட்டு இருக்கிறோம். பயிற்சி முறையிலயும் எதையும் விட்டதில்லை இவ்வளவு ஆண்டு காலம் ஆனாலும். ஆனா இப்ப இந்த நம்ம வேதாத்திரிய குடும்பம் விரிஞ்சுக்கிட்டு போகுது. உலக அளவு, ஊர் அளவு, உலக அளவு விரிந்து நிக்குது எனக்கு, வேர்ல்டு அளவு. ஆனா இந்த சுற்றம், குடும்பமும் சுற்றம் அவாய்ட் பண்ணிட்டே போகுது. நம்மள அவாய்ட் பண்ணிட்டே போறாங்க. எல்லாருமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுதுங்க, ரொம்ப விரிந்து போய் இப்ப குடும்பத்துல கூட விரிந்து நாம ஒரு தனியா போற மாதிரி அந்த வாய்ப்பு ஒரு அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, ஆனா அது அமையுது. அது எதனால? நான் சரியில்லைங்களா? நான் பண்ணது சரியில்லையா? நான் தவம் பண்றது கரெக்ட் இல்லைங்களா? அப்படி இல்லை. அது நமக்கு ஒத்த ஃப்ரீக்வன்சியில் வாழ்றதான் நம்ம கூட சேர முடியும். ஒத்ததானே ஒத்ததை இருக்கும். ஆமாங்கய்யா. அப்ப நமக்கு ஒத்த ஆட்களா இருந்தா நம்ம கூட இருப்பாங்க. யாரு இப்ப நீங்களே சொன்னீங்க, இந்த மனவளக்கலை குடும்பம் எனக்கு விரியுது. ஆமா, விரிந்து போகுது, ரொம்ப பிரம்மாண்டமா விரியுதுங்கய்யா எனக்கு. இது நம்ம குடும்பத்துல இருக்கிறது ஒத்து போகல, அதனால அங்க விளங்குது, டிட்டாச் ஆகுது. அதனால அது ஒரு சிரமம் இல்ல, விட்டுட்டேன். அதுக்காக ரெண்டு பக்கமுமே, இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி, எல்லாருமே அப்படியே அவாய்ட் ஆயிட்டே போறது. அது எதனாலங்க? இருக்கதான் செய்யும். எந்த சைட்ல இருந்தா என்ன, நமக்கு ஒத்து வரலன்னா அவங்க கொஞ்சம் டிட்டாச்மெண்டா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட டிட்டாச்மெண்டா தான் இருப்பாங்களே ஒழிய நம்மள முழுசா அவங்க ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்ல. நம்ம கிட்ட அவங்க ஒரு மரியாதை இருக்கும். அவங்க நம்ம கிட்ட எந்த அளவுக்கு தொடர்பு கொள்ளணுமோ அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கும். அதோட முடிச்சுக்குவாங்க. அதனால அது நமக்கும் நல்லதுன்னு நினைச்சுட்டு போயிடலாம். அது கூட இல்லைங்க, அது கூட அவாய்ட் பண்றாங்க. ஒரு சைடு நம்ம ரத்த சொந்தமே எல்லாரும் 5 பேர் இருக்குன்னா நான் ஒருத்தினா 4 பேருமே அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா எந்த ஒரு நல்லது கிடையாது, அப்படி அவங்களே எந்த கருத்து வேறுபாடும் இல்ல, அவங்களே அவாய்ட் பண்றாங்க, வேண்டான்ற. அது ஏன்னு புரியல. ஆனா அவங்க அதுதான் எனக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கா, நம்மளாம் சரியில்லையா நாம. அதுதான் அது வேண்டாம். நம்மகிட்ட அந்த குற்ற உணர்வே வேண்டாம். நம்மனால யாருக்கும் எந்த சிரமமும் வராது, வரக்கூடாது. கரெக்டா? நம்மகிட்ட அந்த தெய்வீகத்தன்மை வர ஈர்ப்பு தான் அதிகமாகணும், டிட்டாச்மெண்ட்ஸ் வராது. கரெக்டா? அப்போ நம்ம கிட்ட அந்த டிட்டாச்மெண்ட்ஸ் ஈர்ப்பு தன்மை வரும்போது நம்மகிட்ட எல்லாரும் இருப்பாங்க, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸோட இருப்பாங்க. ரொம்ப நெருக்கி உறவாடி அந்த உறவாடி கிடத்தம் இருக்குல்ல, அது மாதிரி இல்லாம உறவுகள் இருக்கும். ஆனா அது ஒரு டிட்டாச்மெண்டோட இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கும். அது நமக்கும் சிரமம் இல்லை, என்னை ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோம், அக்கடான இருக்கிறோம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். இப்ப எதையும் உள்ள போட்டுக்கிறது. அதைத்தான் நம்ம விரும்பணும், அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதானே நம்ம விரும்பணும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, அதனால நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு சிக்கல் வேணும்னா எல்லாம் வந்துடும். என்ன விரும்பணும்
அதுதான் விரும்பணும். ஆனா நம்மளோட தனிப்பட்ட இது. ஆனா அப்ப ஃபேமிலில சொல்றப்ப, நீ வேதாத்திரித்துல போயிட்டு இப்ப சம்மந்தி எல்லாம் கேக்குறாங்க, ஏன் உங்கள அவங்க வெறுக்கிறாங்க சொந்த பந்தம்? இந்த சைடு அந்த சைடு ஏன் உங்கள வச்சுக்க மாட்டேன்றாங்க? என்ன காரணம்? அப்ப நீங்க சரியில்லையா? அப்படின்ற மாதிரி அவங்க வருதுங்க. வெறுக்கிறதுனா என்கிட்ட ஒரு டிட்டாச் ஆகுறாங்க, அவ்வளவுதான். அதாவது உங்களை வெறுத்துட்டு போறதுக்காக அங்க ஒண்ணும் இல்லாம, அது நம்ம இவங்க நமக்கு சரி வராது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போறது இல்ல. நான் இப்ப இது எனக்கு அந்த அனுபவம் உண்டு. இப்ப நீங்க சொல்ற அனுபவம் எனக்கு உண்டு. எனக்கு கண்டாலே எங்க ஃபேமிலிலயோ இல்ல எங்க அம்மா ஃபேமிலியோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன வந்து எதுக்கும் ஒத்து வர மாட்டான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது நமக்கு ஒரு முடிவு. ஆனா இப்ப அதே ஆட்களே வந்து நீ வந்தா நல்லா இருக்கும்பா, நீ வந்து இத ஆரம்பிச்சு, நீ வந்து ஒரு அர்க்காப்பு சொல்லு, நீ வந்து ஒரு வாழ்த்து சொல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்மகிட்ட மேம்பாடு வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட வந்துடும். சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. நன்றிமா. இது எல்லா ஃபேமிலிலயும் இருக்குமா நீங்க சொன்னது? எல்லா ஃபேமிலியும் அனுபவிச்சுக்கிட்டாமா இருக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. நன்றி. அடுத்த அன்பராக தாமரை போன் உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்யா. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா உங்க பதில் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. மகிழ்ச்சியோட பயிற்சிகள் வந்து நம்மளுக்கு நிறைய ஞானத்தை உடல் அளவுலயும் மனதளவுலயும் உயிரளவுலயும் கொடுத்துருக்கீங்கய்யா. அனுபவபூர்வமா உணர்றோம். அதுல ஒரு சின்ன கேள்வி எங்க வீட்டுக்காரருக்கு வேணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேங்க. எனக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துச்சுங்கய்யா. அதுக்கு வந்து தொடர்ச்சியா வாழ்க்கை எப்பாவது ஒரு நாள் வரும். கண்டிப்பா மாத்திரை வந்து எல்லாமே லைஃப் ஃபுல்லா வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அதுல விருப்பம் இல்லை. எப்படின்னு ஆராய்ச்சி பண்றப்போ நான் பண்ண தவறுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. அந்த ஜீவகாந்த சக்தி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு என்னுடைய தூக்கம், என்னுடைய ரெஸ்ட் இது எல்லாம் கரெக்டா இருந்தேன்னா இப்படியே கொஞ்ச நாள் கொண்டு போகணும் அப்போ அப்படின்னு எனக்கு புரிஞ்சுதுங்கய்யா. மகரிஷியோட பயிற்சிகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அப்படி படிச்சுமே நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம்னு புரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் என்னுடைய மருந்துகளை வந்து இங்கிலீஷ் மருந்து அட் அ டைம் உடனே சாதாரண விடுறப்போ தவறு வந்துச்சு. அதையும் உணர்ந்தேன். என்னுடைய ஆக்டிவிட்டிஸும் கரெக்ட் பண்ணிட்டு அந்த மருந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைச்சிட்டு வந்தேங்கய்யா. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதி லெவல்ல இப்போ ரொம்ப நாளா பிரச்சனை இல்லை, நம்பிக்கையும் வந்துருச்சுங்கய்யா. அந்த மாதிரி மகரிஷியோட பயிற்சி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்குங்கய்யா. மகரிஷியோட சிந்தனை பயிற்சிகள் எல்லாம் ஒரு சின்ன இது. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஹெரிட்டரியா கண்ணுல வந்து பிரச்சனை உண்டு. இவருக்கு கண்ணுல பிரஷர் இருக்கு. பயிற்சிகள் எல்லாம் கரெக்டா பண்றாரு. கண் பயிற்சி எல்லாமே மருந்து விடுறப்பவுமே திரும்ப ப்ரெஷர் இருந்துட்டு இருக்குங்க. அதுக்கு வேற ஏதாவது கண் பயிற்சி போக வேற ஏதாவது வாய்ப்பு? நான் சொல்லுவேன் ஜீவகாந்த சக்தி வந்து அதிகமா செலவு பண்ண வேண்டாம், டிவி பாக்குறது எல்லாம் குறைக்கிறேன்னு தான் சொல்றாரு. ஆனா அதுல ஏதாவது தவறு பண்றாரா? கொஞ்சம் டிவி பாக்குறதோ செல்போன் பாக்குறதோ ஏன்னு சொன்னா ஒரு பார்ட் வீக்கா இருக்குங்கிறப்போ அதுல வந்து எனர்ஜி நம்ம கம்மியா தான் செலவு பண்ணணுங்கய்யா. அதுவும் காரணமா இருக்கலாம் என்னமோன்னு எனக்கு தோணுச்சுங்க. அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து கேளு இது நம்ம உங்களோட இதை வந்து கேட்டுட்டு இருந்தேங்க. என்னோட பயிற்சிக்கு கேளுன்னு சொன்னாருங்க. வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க. பயிற்சினா இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, எந்த ஒரு புலனை நம்ம அதிகமா பயன்படுத்துறோமோ அந்த புலன் கெட்டு போகும். அப்படிதான் நம்ம கெடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப நாம இனிமே கெடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்களே சொன்ன மாதிரி டிவி பாக்குறது, செல்போன் பாக்குறது இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டாலே அதுல கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணிடலாம். இது கூட கண் பயிற்சி நீங்களே செய்றீங்க. அது செய்யற போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வந்துடும். அத பெரும்பாலும் இந்த கண்களுக்கு எப்போதுமே இந்த மாதிரி கைகளை வச்சு இந்த ஐபாமிங் செய்வீங்க இல்லையா, இந்த மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் டைம் எடுத்து படுத்துட்டு கூட அப்படியே வச்சுட்டே இருக்கலாம். அப்போ உங்க கண்ணுக்கும் கைக்கும் அந்த ஜீவகாந்த பரிமாற்றம் ஏற்படுகிற போது அந்த கண்ணுக்குள்ள வச்சுட்டு நீங்க கவனமா என்ன சொல்லணும்னா, என்னுடைய கண்கள்ல ஒரு ஆட்டோ சஜஷன் தான், என் கண்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் வலுப்பெறுகிறது, என்னுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற வாசகங்களை நினைச்சு உங்க கண்கள்ல கைகள் வழியா ஆற்றல் போய் அதை சரிப்படுத்துவது போல ஒரு பாவனை செய்து கொண்டே வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமா அந்த
கண்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்களை போக்கிக்க முடியுமா? வாழ்க்கை. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இது தீப பயிற்சி செய்யலாம் ஐயா. தீப பயிற்சி உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா செய்யுங்க. சிரமம் ஒண்ணு இல்லைங்க, காலையில செய்யலாமா? சிரமம் இல்லைன்னா அதுல ஒரு பேராசிரியர் சொன்னாங்க தீப பயிற்சியும் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கும் நாலேஜ் பட்டுச்சு. அது அவர் சொல்லி இருக்கிறீங்க அந்த கண் பாமிங்க இது எல்லாமே. நான் சொல்றதை விட நீங்க சொல்றது அவருக்கு சிறப்பா இன்னும் கொஞ்சம் ஆழமா பதியுங்கிற நம்பிக்கைங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தீப பயிற்சியும் இன்னொரு பேராசிரியர் சொன்னாங்க, அது செய்யறதும் செய்யலாம். அவங்களுக்கு சிரமம் இல்லாம பார்த்து செய்ய முடிஞ்சா செய்யலாம். அது செய்யறாங்கய்யா. பாக்குறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. கண்ணுல பிரஷர் கண்களுக்கு ஆற்றலப்படும். அதுல பலன் இருக்குங்களா ஐயா? தீப பயிற்சி டெய்லி செய்யறதுனால பலன் டெய்லி செய்யலாமுங்களா? செய்யலாமா? டெய்லியுமே செய்யலாமே. டெய்லியுமே செய்யலாங்க. சரிங்கய்யா, ரொம்ப சிறப்புங்க அவங்க பதில். இதையே தான் நானும் சொன்னேன். இந்த மாதிரி முத்ரா இருக்கிற இந்த முத்ரா பிராண முத்ராஸ் வச்சு நீங்க அப்படியே செய்யும்போது கண்கள்ல நல்ல ஆற்றல் பெருகும். கண்கள்ல நல்ல ஒளி உணர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப மிகச்சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. உடலுக்காகட்டும் மனசுக்காகட்டும் நீங்க சொன்ன ஒவ்வொரு பதிலுமே மிகச்சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? சாந்தி கண்ணன், நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். டைம் இருந்ததுன்னா தூக்குனையா ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஐயா என்னோட கேள்வி என்னன்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது வலி இருக்கு, வலி இருந்தும் உடற்பயிற்சி பண்றோம், அதனால சைடு எஃபெக்ட் இல்லையா? ஆனா அந்த வலி சரியான மாதிரி ஃபீல் ஆகுதுயா உடற்பயிற்சி பண்ணா. சரி, அப்படின்னு நீங்க செய்யுங்க. ஆனா நம்ம பயிற்சியில எந்த இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் இல்லாம செய்ய முயற்சி பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, பெயின் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா செஞ்சு பண்ணாங்க. அதான் ஏன்னா வலி இருக்கும்போது பண்ணலாமா வேணாமா? ஆனா பண்ணா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்குயா, ஃபுல்லாவே பாடி ஃபுல்லாவே ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. மெதுவா செய்யுங்க. சரியா, அவசரமா செஞ்சுட்டு போக வேண்டாம். ஸ்பீட கொஞ்சம் குறைச்சு செய்யுங்க. ஓகே, சரி, நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ராதா ரவிச்சந்திரனம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குறதுங்களா ஐயா? எனக்கு ஒரு உள்ளூர ஒரு என்ன சொல்றது, அது ஒரு குறை மாதிரி. அதாவது என்னுடைய உறவுகள்ல, என்னுடைய குடும்பத்துக்குள்ள, நண்பர்கள் யார்கிட்டயுமே நான் வேதாத்திரியத்துல அவங்கள கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. என்ன இது பண்ணினா உடனே இது சரியாகும்லாம் என்னால சொல்ல முடியாது. இது முழுமையா நீங்க இந்த பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை அமைதியா இருக்கும், நிறைவா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், இப்படிதான் என்னால சொல்ல முடியுது. இந்த பயிற்சி எடுத்தா இது கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது சொல்லுவேன், இதை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா யாரும் வரமாட்டேன்றாங்க. சோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்தா முடியும் அப்படின்னு கேக்குறேங்க. நீங்க ஒண்ணும் செய்யணும். நீங்க பயிற்சியில சரியா செய்யுங்க, தவத்தை நல்லா செய்யுங்க. உங்ககிட்ட மேம்பாடு வரும்போது நீங்க அதை மட்டும் செய்யுங்க. நீங்க அடுத்து நம்ம மற்றவங்க மாற்றத்துக்காக நம்ம வரல, நம்மளை சரிப்படுத்திக்கணும். நம்மளை சரிப்படுத்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவங்ககிட்டயும் அந்த மாற்றம் வந்துடும். உங்ககிட்ட தெளிவா தானே அடுத்தவங்க இல்ல துன்பப்படுறத பார்த்து நம்ம நல்லது சொல்லுவோம்னு தோணுது. ஆனா அவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதுதான் சரி, நம்ம பயிற்சியெல்லாம் ஒழுங்கா செய்யறேன், ஆழ்ந்த தவம் செய்யறேன், மனுஷனுடைய கருத்துக்கள்லாம் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கிறேன். ஆனா சொல்ற கெப்பாசிட்டி இல்லையா? இல்லன்னு அப்படி இல்லை, அவங்க சொல்றத சொல்லிட்டே இருப்போம். அவங்களுக்கு எப்ப ஏற்றுக்க முடியுதோ அப்போ நம்ம வலுக்கட்டாயமா நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அவங்க நீங்க சொல்ற விஷயத்த இந்த மாதிரி இந்த பயிற்சியில இப்படி நன்மை இருக்கு, இதை செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு இது மனதால நீங்க சொல்லலாம், நேரடியாகவும் சொல்லலாம். சில நேரங்கள்ல அவங்க நீங்க சொல்றது கேட்கலன்னா நீங்க தவ நிலையில இருந்து
அவங்க வந்து உங்க கூட பயிற்சி பண்ற மாதிரியும் தவம் பண்ற மாதிரியும் இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யற மாதிரி ஒரு பாவனையோடு நீங்க அவங்கள வாழ்த்திட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா அவங்க உங்க கூட வந்து பாவனை முக்கியம். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த அருமையான உங்களை அன்போடும் சந்திச்சு இந்த இறையோடும் குருவோடும் உயிர்கலப்பு பெறுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல்நல மேலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்